குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு ஈவினிங் டீ குடிக்கும்போது ஏதாவது சூடாக சாப்பிடணும் போலே இருந்துச்சுங்க. வெளியே வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால கடையில் எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் இருக்கிற பழத்தை 4-5 பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு கோதுமை மாவில் கொஞ்சம் சீனி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு இவ்வளோத்தையும் கலந்து பழ பச்சி பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்து. அதுக்கப்புறம் பச்சி பண்ணலான்னு பார்த்தா வாழைக்காய் எதுவுமே இல்லை. வீட்டில் பப்படம் தான் இருந்துச்சு, அதை வச்சு பச்சி பண்ணலான்னு மாவில் முக்கி போட்டால் பப்படத்தில் மாவே ஒட்டலைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட மாவு கலந்து அதுக்கப்புறம் பஜ்ஜி பண்ணேன்னா கரெக்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கடையிலேருந்து வாங்குற மாதிரியே இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் சடனாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு இனிப்பும் ஆச்சு, காரத்துக்கு காரம் ஆச்சு. என்னோட ஈவினிங் விலாக் இதே மாதிரி தாங்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Okay, thanks for watching. Bye bye.